முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு. அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இலவசமா தையல் மிஷின் கொடுக்க போறதா தகவல் வெளியாகிருக்கு. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிடையாது. இது அபிஷியலா வெளியிடப்பட்ட ஒரு முக்கிய தகவல். அனைவருக்குமே இந்த இலவச தையல் மிஷின் திட்டம் மூலமா யாரெல்லாம் இந்த இலவசமா தையல் மிஷின் வாங்க முடியும், யாரு தகுதி வாய்ந்தவர்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, நம்ம எப்படி அப்ளை பண்ணி விண்ணப்பிக்கணும், அண்ட் இதுக்கு காசா நம்ம கிட்ட கொடுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா தையல் மெஷினா நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படலை அப்படின்னாலும் அவங்களுக்காச்சும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அனைவருமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு லைக் பட்டனை போட்டு போங்க. அது மூலமா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இலவச தையல் மிஷின் எந்த திட்டத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமா தான் மத்திய அரசால் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் மிஷின் வாங்குறதுக்காக ரூபாய் 15,000 உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க நமக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் முகவரி சான்று, அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அளவு ஒரு புகைப்படம், அப்புறம் மொபைல் எண், வங்கி பாஸ்புக் புத்தகம், இது எல்லாமே தேவைப்படுது. அண்ட் இதற்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் யாரா இருந்தாலுமே இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதாவது இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தவங்களா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. 18 வயசுக்கு மேல் இருக்க யாருனாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கிய பாயிண்டா என்ன சொல்லி இருக்காங்கன்னா யார் ஆல்ரெடி இந்த தையல் மிஷின் வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்க முக்கியமா விண்ணப்பிக்கலாம். மிஷின் அவங்க வச்சிருந்தாலுமே அவங்களுக்கும் தையல் மிஷின் வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இணையதளம் கொடுத்திருக்காங்க. வெப்சைட் https://pmviskarma.gov.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போயிடணும். வெப்சைட்க்கு அந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு அவங்க கேட்டிருக்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒப்புதல் மாதிரி ஒன்று உங்களுக்கு வரும் ரசிச்சு. அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தையல் இயந்திரம் வாங்குறதுக்கான பணம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லை எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி மையத்திற்கு சென்று அதை செய்து கொள்ளலாம். மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு நீங்கள் ஒரு ஒப்புதலை பெறுவீர்கள். அந்த ரசீதை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் தையல் இயந்திரம் வாங்க பணம் உங்கள் பேங்க் அக்கவுண்டிற்கு சேரும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்க ஈஸியா இலவச தையல் மிஷின் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்க இ சேவை அல்லனா சிஎஸ்சி மையத்திற்கு சென்று நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. ஸோ மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் இது மூலமா பயனடைவாங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அந்த ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்